மதுரை திருச்சி டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்தது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். திருச்சியில் 315 கோடியிலும் மதுரையில் 289 கோடியிலும் டைடல் பூங்கா அமைகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாள். பொங்கல் முடித்து வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்ப இன்று 3412 பேருந்துகள் இயக்கம். சென்னை தவிர மற்ற இடங்களுக்கு 1707 பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை தகவல். தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற இன்றே கடைசி நாள். பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று ரேஷன் கடைகளில் பெறலாம் என்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தகவல். வரும் 20ஆம் தேதி பரந்தூர் மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்கள். போக்குவரத்து நெரிசலை குறைக்க செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. ஜிஎஸ்டி ரோடு, வண்டலூர், கேளம்பாக்கம் சாலை, OMR, ECR சாலைகளில் வரும் 20ஆம் தேதி வரை கனரக வாகனங்களுக்கு தடை. குழந்தையின் மூச்சுக்குழாயில் சிக்கிய LED பல்பை அகற்றிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள். குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பார்சல் வேன் கவிழ்ந்த விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர். நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி கிராமத்தில் உற்சாகத்துடன் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி. 560 காளைகள், 250 வீரர்கள் களம் காணும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண குவிந்துள்ள மக்கள். கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த சைஃப் அலிகானுக்கு மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தியவரை பிடிக்க 35 தனிப்படைகள் அமைப்பு. இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளை முதல் அமல். 700 பிணை கைதிகளை விடுவிக்கிறது இஸ்ரேல். அமெரிக்க அதிபராக வரும் 20ஆம் தேதி பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். கடும் குளிர் காரணமாக பதவியேற்பு விழா உள் அரங்கத்தில் நடைபெறும் என்று ட்ரம்ப் அறிவிப்பு. போதைப்பொருள் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 2500 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். அமெரிக்க வரலாற்றில் அதிபர் ஒருவர் ஒரே நாளில் இத்தனை பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளது இதுவே முதன்முறை. இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஒருநாள் தொடர்களுக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியும் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு.